நிலைநாட்டி இருக்கிற பேர் மெஸ்ஸி மெஸ்ஸி ஆ மெஸ்ஸி மெஸ்ஸிக்கு வேறு பேர் இருக்கு லயனல் மெஸ்ஸி. நாங்கள் லைனல் தான் படிக்கிறதுலேருந்து நாங்கள் லைனல் தான் கொண்டு வரோம். லயனல் மெஸ்ஸி அவர்கள் உலக சாதனை இருக்கிறார். இதற்கு முதல் ஒருவர் 16 கோல் அடிச்சிருந்தவர். அது இன்றைக்கு ஒரு கோலை போட்டு பண்ணிட்டார். இன்னொன்று நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள் அருண், ஆக உலகத்துக்கு தெரியாத ஒரு சின்ன நாள் இன்றைக்கு ட்ரோவாக்கி விட்டுது. அவை முன்னாடி நினைக்குது. அவை இதை பற்றி சிறப்பாக பேசுவதற்குரிய தகுதிவால் உயர் அதிகாரிகளாக இருவர் இப்பொழுது கலையத்தில் இருக்கிறார். ஒருவர் எங்களுடைய ஆஸ்தான வித்தகர், அருமை நண்பர், அன்பு தம்பி ஹரேன் அவர்கள். அவருடன் இணைபிரியா தோழனாக இருக்கக்கூடிய அருண் ஆரோக்கியநாதன் இப்பொழுது ஒளிவாங்கி அவர்கள் இருவருடைய கையில் ஒப்படைத்து நான் மௌனமாக இருந்து இந்த நிகழ்வுகளை கவனிக்கப் போகிறேன். நன்றி ரவி அண்ணா, நன்றி அருண். அருணுக்கு வணக்கம், ரவியனாக்கும் வணக்கம். இந்த நேரத்தை திடீர்னு வந்து இது என்ன தேத்தனி கடையா அப்படின்னு சொல்லி தந்துட்டீங்க. இந்த நேரத்தை ஒதுக்கி தந்த உங்களுக்கு மிக்க நன்றி. காரணம் நிறைய நாளாகவே இந்த திட்டம் இருந்தது. ஆரம்பித்ததுல இருந்தே இப்படியான ஒரு அப்டேட் உலகக்கிண்ணம் சம்பந்தமாக கொடுப்பதற்கான எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட முதல் நாளே நாங்கள் டொரண்டோ போயிட்டு அந்த கதையை சொல்லி ஆரம்பிப்போம். டொரண்டோ போய் நாங்கள் சில தகவல்களை வீடியோவாக கொடுக்க முற்பட்ட போது யாரு கண்ணுப்பட்டுச்சோ தெரியலை, 2 பேரும் படுத்த படுக்கையா நேற்று முந்த நாள் தான். அது முதல் நாள் போனோம், முதல் நாள் போயிட்டு இப்போ 12வது நாளில் தான் நாங்கள் தொடங்குறோம். நிச்சயமாக அருண், நேர்கள் அனைவருக்கும் வணக்கம், மீண்டும் வணக்கம். இப்பொழுது இருந்து நாங்கள் இயன்ற அளவில், அதாவது அப்பப்போ இப்படி வந்து ரவியா நாட்டை டைம் கேட்டு இந்த கொஞ்சம் வேடியா கேளுங்க. நிச்சயமா உலகக்கிணம் சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு எதிர்பார்க்கிறோம். அருண் சம்பந்தமாக தெரிந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும், தெரியாதவர்களுக்கு என்னையும் தெரிந்திருக்காது. எனது பேர் ஹரேந்திரன். அருண் என்னோட ஒரு 25 வருட கால நண்பர். அவரோட ஊடகத்துறையில் மிக நீண்ட நட்பு இருக்குது. சொல்லி எங்களோட வயதையும் சொல்லிட்டீங்க. சரி, நாங்கள் ஃபுட்பாலை பேச வந்துட்டு சொந்த கதை பேசக்கூடாது. இன்றைக்கு இந்த வேர்ல்ட் கப், இந்த FIFA வேர்ல்ட் கப் மிக முக்கியமானது. முதல் தடவையாக 48 அணிகள் எல்லோருக்குமே தெரியும். இதில் இன்றைக்கு டாபிக் சம்பந்தமாக நேரடியாக பேசுவோம். நிறைய தகவல்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. இன்றைக்கு டாபிக், அதாவது வேர்ல்ட் கப் பார்க்குற எல்லா ரசிகர்களுமே உச்சரிக்கும் ஒரு பெயர் லயனல் மெஸ்ஸி. அவரோட சாதனை சம்பந்தமாக பேசாம இந்த இதுல இருந்து கடந்து போக முடியாது. அருண், இவரோட சாதனை சம்பந்தமாக நீங்க முதல்ல சொல்லுங்க, அதுக்கு பிறகு எனக்கு சில கேள்விகள் இருக்கு, நான் கேட்கிறேன். அதாவது லயனல் மெஸ்ஸி ஒரு உலகக்கிண்ண கால்பந்தாட்ட வரலாற்றிலே அதிக கோல்களை பெற்ற சாதனையை என்று தனதாக்கி கொண்டார். அதாவது இதற்கு முன்னர் ஜெர்மனியைச் சேர்ந்த மிரோசாவ் க்ளோசே என்கின்ற வீரர் தான் 16 கோல்களை அடித்திருந்தார். அவருடைய சாதனையை இன்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற போட்டியிலே 17 கோல்களை போட்டு முறியடித்ததோடு பின்னர் மேலும் ஒரு கோலை போட்டு இப்போது அவருடைய எண்ணிக்கையை 18ஆக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் மெஸ்ஸி. இது என்னத்தை காட்டுகின்றது என்றால் ஹரேன், இதுவரை நாங்கள் பல வீரர்கள் இந்த சாதனைக்கு உரியவர்களாக இருந்தாலும் மெஸ்ஸி போன்ற ஒரு பெரும் பெயர், ஃபுட்பாலை ஒரு அழகியலாக மாற்றியவர், அவர் ஒரு சகலராலும் ஆராதிக்கப்படுகின்றவர் பெயரிலே இருக்கின்ற போது அந்த ரெக்கார்டுக்கு மதிப்பு அதிகமாகிறது. நிச்சயமாக கிரவுண்டில் வந்து மெஸ்ஸியோட காலுக்கு போல் போனாலே அங்கே ரசிகர்களோட உற்சாகம் தெரியும். ஆகவே மெஸ்ஸின்றது ஒரு கிரேசி, அவர்களுக்கு ஃபேன் என்பது. இன்றைக்கி ஒரு வீடியோ, அழகான வீடியோ ஒன்று பார்த்தேன். மெஸ்ஸியை விட மெஸ்ஸியோட பாதுகாவலர் அவரை எப்படி பாதுகாத்து கொள்கிறாருன்றத ஒரு வீடியோவாக எடுத்து போட்டாங்க. அது பல மில்லியன் மக்கள் பார்த்துருக்காங்க. அதாவது லயனல் மெஸ்ஸிக்கு வந்து இருக்கிற ரசிகர்கள் பட்டாளம் திடீர்னு கிரவுண்டில் இருந்து ஓடி வந்து சைன் கேட்கறது, அவரை கட்டி பிடிக்கிறது, தொட்டு பார்க்கறது. அப்படியான நேரத்தில் மின்னல் வேகத்தில் ஒரு நபர் ஓடி வராரு. இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காத ஆட்கள் தேடி பாருங்க, சுவாரஸ்யமாக இருக்கும். லயனல் மெஸ்ஸி தவிர்த்து அவரை சுற்றியும் நிறைய கதைகள், நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு. அருண், நீங்கள் சொன்னது மாதிரி 27 போட்டிகளில் இதுவரையும் கலந்து கொண்டு இருக்கிறாரு. அதில் 18 கோல்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஓகே மெஸ்ஸி 18 கோல்னதுக்கு எங்களோட பிரான்ஸ் வீரர் வந்து அவரும் விளையாடுறாரு, இளம் வீரர், 27 வயது, கிலியன் எம்பாபே
வந்து அவரும் இப்போ 14 கோல் அடிச்சிருக்கு. 16 ஆயிட்டாரு. இன்றைக்கு 2 அடிச்சது, அதோட 16 ஆயிட்டுது. அப்போ நீங்கள் சொல்லலாம் தானே, இப்போ லயனல் மெஸ்ஸி 18 அடித்தார், அவருக்கு 27 வயது தான். லயனல் மெஸ்ஸி அடுத்த வேர்ல்ட் கப் விளையாடுவாரோ தெரியாது. இந்த சாதனை முறியடிக்கிற அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்குன்னு தானே இள வீரர்? உண்மையில் நிச்சயமாக. ஏனென்றா கிலியன் எம்பாப்பே என்றது ஒரு ஃபுட்பாலோட நியூ, அதாவது இப்போ இருக்கிற புதுமுகத்தை தாண்டி புதுமுகம்ண்டா இப்போ நாங்கள் 18 வயதில் 16 வயதில் வர்ற வீரர்களை தான் புதுமுகம்னு சொல்லுவோம். இவர் வந்து இப்போ மூன்றாவது உலகக்கிணத்தை விளையாடுற எம்பாப்பே, அதாவது இப்போ ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்கிறவர் தான் எம்பாப்பே என்றது ஏற்கனவே இந்த அந்த முதலாவது உலகக்கிண்ணத்திலேயே 18 வயதிலேயே உலகக்கிண்ணத்தை வென்று கொடுத்துட்டார் பிரான்ஸுக்கு 2018. பிறகு போன வருஷம் கூட போன உலகக்கிண்ணத்தில் 2022 இறுதிப் போட்டியில் 3 கோல் அடித்து அர்ஜென்டினாவுக்கு கடும் சவாலை கொடுத்த பிறகு தான் அர்ஜென்டினா ஃபைனலில் வெண்டாங்க. அப்போ ஃபைனல் வரைக்கும் கொண்டாரு. இந்த முறை பிரான்ஸ் விளையாட்டை பார்க்கும்போது இப்போ அவர் தலைமை கூட தாங்குறார் அந்த டீமோட கேப்டனா. இந்த முறை இவர் போகிற போக்கில் பார்த்தா பிரான்ஸ் உலகக்கிண்ணத்துக்கு ஒரு குறிவைக்கிற ஒரு அணிகளில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அணியாக இருக்க போகுது. ஆகவே இவர் போகிற வேகத்தில் மெஸ்ஸி கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ரெக்கார்டை தக்க வைக்கலாம் போயிருக்கின்ற. மெஸ்ஸிக்கு வயது 39, இவருக்கு 27 தான் வயது. ஆனால் லயனல் மெஸ்ஸிக்கு உள்ள அந்த கிரேசினஸ், அந்த சிறு குழந்தைகள் கூட மெஸ்ஸினா வந்து ஒரு கிரேசி இருக்கும் ஃபுட்பாலில். வந்து அவர் மேலே பைத்தியமாக நிறைய வீரர்கள் இருக்கிறாங்க, நிறைய ரசிகர்கள். உண்மையில் என்னண்டா ஹரேன், நான் இதுலேருந்து ஒரு ஒப்பீடை செய்யணுமெண்டா ஹரேன். என்னண்டா மெஸ்ஸியை நாங்கள் எப்படி பார்க்க மாட்டோம், இது ஒரு டென்னிஸ் விளையாட்டில் பல முன்னணி வீரர்கள் இருக்காங்க, பல சாதனையாளர் இருக்காங்க. ஆனால் ரோஜர் ஃபெடரர் விளையாடும் போது ஒரு அழகியலான ஒரு பலே அந்த டான்சர் மாதிரி அவருடைய ஒரு ஆட்டு இருக்கு. அது மாதிரி இவங்க சொல்றாங்க மெஸ்ஸி வந்து ஒரு தனித்தட்டிலே ஃபுட்பாலை விளையாடுறார். அவருடைய இதுல வந்து ஒரு வெறித்தனம் இருக்காது, அது ஒரு அழகியலா இருக்கு. அந்த வகையில தான் அவருடைய பேர்ல ஒரு சாதனை இருக்கின்ற போது அவருக்கு அது ஒரு இதில் அந்த சாதனைக்கு மகத்துவம் கிடைக்கும். அவர் போல் எடுத்து ட்ரிப்ளிங் செய்யறாங்க, அழகு இருக்கு, இருக்குது. அவர் எப்படி அந்த போலை கொண்டு போவாருன்றத ரசிகர்கள் பார்க்கறதுல ஒரு உற்சாகமும் கொண்டாட்டமும் அந்த கிரவுண்ட்ல ஆரவாரமும் பார்த்தால் நல்லா இருக்கும், உண்மையா நல்லா இருக்கும். லயனல் மெஸ்ஸி இன்னொரு சாதனையும் இன்னைக்கு தனதாக்கி கொண்டதா ஒரு தகவல் படிக்க கிடைச்சது. அதாவது இன்னைக்கு ஆஸ்திரியாவோட 9வது நிமிஷத்துல ஒரு பெனால்டி அதை மிஸ் பண்ணிட்டாரு. சொல்லணும் இல்ல மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா உண்மையில ஏற்கனவே நாங்க ஃபுட்பால்ல வந்து ஒரே மேட்சில் ஒரு வீரர் 2 கோல் அடித்தா அதுக்கு சொல்றது பிரேஸ் என்று சொல்லி. இது வந்து ஆங்கிலத்திலேருந்து ஒரு மத்திய கால ஆங்கில வார்த்தையான ஹண்டிங் செய்கின்ற போது 2 அனிமல்ஸ் அல்லது பறவையை பிடித்துட்டு வந்தால் அதை சொல்றதுதான் பிரேஸ் அண்டு. அதுதான் இந்த ஃபுட்பால்லையும் அவங்க பிரேஸ் அண்டு சொல்லிட்டாங்க. பிறகு 3 கோலை ஒரே மேட்சில் அடித்தா அதை ஹெட்ரிக் அண்டு சொல்றது, 4 கோல் அடிச்சா ஹாலண்ட் சொல்றது HAUL, 5 கோலை ஒரே மேட்சிலே ஒரு ஆள் அடிச்சிட்டேன்னா அதை கிளட் சொல்றது. நான் இப்போ இதை தேடி பார்க்கும்போது தான் அது வந்துச்சு. ஆனால் ஹரேன் நாங்கள் இதை பார்க்கின்ற போது ஹரேன் இப்போ மெஸ்ஸி வந்து 6வது உலக கிண்ணத்தில் தான் இப்போ 18 கோல் அடிச்சிருக்கிறார். எம்பாப்பே 3வது உலக கிண்ணத்தில் தான் இப்போ 16 அடிக்கிறார். ஆனால் ஜஸ்ட் ஃபொன்டெயின் என்ற ஒரு வீரர் 1958ஆம் ஆண்டு விளையாடிய ஒரே ஒரு உலக கிண்ணத்தில் விளையாடினாரு. பிரான்ஸுடைய வீரர். மொத்தமா எத்தனை கோல் அடிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? தெரியாது, நான் உண்மையா பார்க்க. 13 கோல் அடிச்சிருக்காரு ஒரே கோல்ல, ஒரே டூர்னமெண்ட்ல 13. அப்ப நான் சொல்றேன் 6 மேட்ச் விளையாடி 13. மெஸ்ஸி அணிக்காக விளையாண்டாரு. மெஸ்ஸி 27 மேட்ச் விளையாடி இருக்காரு. அப்ப நான் யோசிக்கிறோம், அதாவது எந்த வகையில ஒரு சாதனைகள்ண்டா நாங்க காலத்தை சில நேரம் சொல்லுவாங்க ஒரு வீரரை ஒப்பிடக்கூடாது. ஒரு காலத்தில் அவர் இப்படி இப்போ நான் சொல்றேன் 2002ஆம் ஆண்டு பீட் சாம்ப்ரஸ் என்ற டென்னிஸ் வீரர் ஓய்வு வரும்போது 14 கிராண்ட் ஸ்லாம் வென்றிருந்தார். அப்பேக்கில் நாங்கள் டென்னிஸ் பார்க்கும்போது இந்த சாதனையை யாராலையும் முறியடிக்க முடியாதுன்னு நினைச்சோம். இப்போ சச்சின் 15,900 அடிச்சிருக்கிற டெஸ்ட்ல இப்போ ஜோ ரூட் வந்து 14,000 அடிச்சிட்டாரு. ஜோ ரூட்டுக்கு வயது 35 தான், இன்னும் எத்தனை நாள் விளையாடுவாரோ தெரியாது, இப்போ அவர் முறியடிப்பார். அது மாதிரி நான் சொல்றேன் இந்த டென்னிஸ்ல இவர் வந்து
2002 14 கிராண்ட் ஸ்லாம், ஃபெடரர் 2009 15 கிராண்ட் ஸ்லாம் அடிச்சிட்டார். திருப்பி ஃபெடரர் சாதனையை முறியடிக்கிறதுக்கு நடால் 2022ஆம் ஆண்டு தான் முறியடிச்சாரு. 21 கிராண்ட் ஸ்லாம் எடுத்து. ஆனா அதே ஒரே வருஷத்துல அடுத்த வருஷம் 23ஆம் ஆண்டுல நோவாக் முறியடிச்சிட்டார். அது மாதிரி மெஸ்ஸியுடைய சாதனையை யாரும் முறியடிக்கலாம். ஆனா அந்த பெயர், அந்த நாமம் எப்பயுமே இந்த உலக கிண்ணத்தில் அதிக கோல்கள் பெற்ற வரிசையில இடம்பெறுகின்ற போது அடே மெஸ்ஸி என்றது இருக்கும். நிச்சயமா இன்றைக்கு அந்த பெனால்ட்டி சம்பந்தமாக சொல்லணும். ஒரு உலகக்கிணத்தில் வந்து 3 பெனால்ட்டியை தவற விட்ட சாதனையும் ஆக்கிட்டார். அதாவது பெனால்ட்டி ஷூட் அவுட்டில், அதாவது சாதாரண போட்டி நேரத்தில் பெனால்ட்டி கிடைச்சி தவற விடுறதுல லயனல் மெஸ்ஸி இன்றைக்கு தவற விட்டது. அவர் தான் இப்போ உலகக்கிணத்தில் அதிகமான பெனால்ட்டி மிஸ் பண்ண அந்த சாதனையும் தனதாகி கொண்டாரு. சில நேரம் சாதனைகள் சோதனைகளாக இருக்கும். இதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நாங்க மெஸ்ஸி என்று பேசும்போது உங்களுக்கு மறுமுனையில வர பேர் என்னது? இவரை சொல்லலாம், போர்த்துக்கல் வீரரை சொல்லலாம், ரொனால்டோ சொல்லலாம். இப்ப உங்களுக்கு தெரியும் ரொனால்டோ எத்தனை கோல் உலக கிண்ணத்தில் அடிச்சிருந்தா, ரொனால்டோ வந்து இன்னும் 50க்கு குறைவான கோல் அடிச்சா உலகத்திலேயே 1000 கோல் அடிச்சவர்கள் வரிசையில முதலாவது வரப்போறவர். ஆனா உலக கிண்ணத்துல ரொனால்டோ அடிச்ச கோல் எத்தனை என்று பலருக்குமே இப்போ ஒரு கேள்வி இருக்கு. அவன் மொத்தமா 6 உலக கிண்ணம் விளையாடி இருக்க ரொனால்டோ வெறுமனே 8 கோலை தான் அடிச்சிருக்கிறார். அதுலயும் இந்த உலக கிண்ணத்துல இன்னும் அவர் ஸ்டார்ட் பண்ணல கோல் போட. ஆனா கடந்த 5 உலக கிண்ணத்திலையும் ஒரு கோலாவது அடிச்சிருக்காரு மினிமம். 2018ஆம் ஆண்டு உலக கிண்ணத்துல 4 கோல் அடிச்சதுதான் அவர்கிட்ட மேக்சிமம். மற்றபடிக்கு அவருக்கு பெருசாக சோபிக்க முடியல. அடுத்த போட்டியில அவரை வச்சிருக்க கூடாதுன்னு கூட இப்ப கதைகள் இருக்கு. ஆனா ஆரம்பத்திலே சொன்னது ரொனால்டோக்காக போர்த்துக்கல் வந்து உலக கிண்ணத்தை வெல்லணும் என்ற ஒரு சாஃப்ட் கார்னர்ல அவர் வந்து போர்த்துக்கல் இப்ப நாங்க சொன்னா 2006ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை வென்ற இத்தாலி அணி 2014, 18, 22 இந்த 3 உலக கிண்ணத்திலையும் இத்தாலி இல்ல. நிச்சயமா தகுதி பறையில். ஆனா ரொனால்டோ இருக்கிற போர்த்துக்கல் அணி ஒவ்வொரு உலக கிண்ணத்திலையும் கடந்த 6 உலக கிண்ணம் ரொனால்டோ விளையாடி இருக்க ஒவ்வொரு உலகத்தையும் வந்திருக்கிறது. அந்த வர்ற அந்த தகுதிகான் போட்டிகள்ல எல்லாம் ரொனால்டோட பங்களிப்பும் தலைமைத்துவமும் முக்கியமா கை கொடுத்தபடியத்தான் போர்த்துக்கல் இந்த உலக கிண்ணத்திலேயாவது விளையாட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு இத்தாலி வீரர் கடந்த 12 வருஷமா ஒரு ஆளுக்கு உலக கிண்ணத்திலே கால் பதிக்க முடியாம இருக்க போர்த்துக்கல் வீரர் வந்து ஒவ்வொரு உலக கிண்ணத்திலையும் கால் பதிக்கிறாங்க. இப்ப அவங்க இந்த முறை வெல்லணும் என்ற ரசிகர்கள்ட்ட எதிர்பார்ப்பு. எல்லாரும் இணைந்தா அவங்களும் நல்ல டீம். நிச்சயமா அவங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நேஷன் லீக்ன்றதோட வெண்டவங்க யூரோப்ல. அதனால நல்ல ஒரு டீம் உண்டு போர்த்துக்கல். நிச்சயமா இன்னொரு தகவலையும் பகிர்ந்து கொள்ளணும். இது வந்து ஏற்கனவே முதல் தடவையாக நாங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், எல்லாருக்கும் தெரியும் விஷயம் தான். 48 அணிகள் முதல் தடவையாக உலக கிண்ணத்துல களமிறங்கி இருக்கு. உலக கிண்ண வரலாற்றுல 1000வது போட்டி நடந்திருக்கு. ஜப்பானுக்கும் இடையிலான போட்டி நடந்திருக்கு. அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இதுல வந்து ஜப்பான் வந்து 4-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. ஆனா இந்த முறை என்ன நீங்க சொல்லும் போதுதான் சாதனையாக இருக்கிறது. நீங்க சொல்லும் போதுதான் இந்த உலக கிண்ணத்திலேயே கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடிய ஏசிய நாடுண்டா இப்ப ஜப்பானையும் ஜப்பான். அடுத்த இன்னொரு தகவல், ஜப்பான் தான் உலக கிண்ண வரலாற்றுல முதல் தடவையா 4 கோல் அடிச்ச அணியாக ஆசிய அணியாக தனது பெயரை பதிவு செய்திருக்குது. இன்னொரு முக்கியமான தகவல், இது எல்லாருமே பேசப்படுகிற ஒரு அணியாக இருக்குது. 48 அணியில 5 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு களமிறங்கி இருக்கு. எல்லாரோட பார்வையும் அவர்கள் மீது, அந்த நாடு மீது இருக்குது. அந்த நாடு சம்பந்தமாகவும் கேபோ வேர்டே என்று ஒரு ஆப்பிரிக்க நாடு. ஆப்பிரிக்க நாடு அது என்னன்னு சொன்னா, அந்த நாடு வந்து மிகவும் 4000 அதோட சதுர கிலோமீட்டர் தான் அதோட இது. இப்போ நாங்கள் இலங்கையோட பரப்பளவு 65,610 சதுர கிலோமீட்டர். இவங்களோட 4000 நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை விட சின்னனா தான் இருக்கு. அந்த அளவுக்கு இவ நான் சொல்லி ரோட்ல போகும்போது எல்லாரையும் அவரை தெரிஞ்சு. அப்ப அப்படியான ஒரு இதுதான் அது. அப்ப அந்த டீம் வந்து
இப்ப விளையாடின முதல் 2 போட்டிகளையும் டிரால போயிருக்கு. ஸ்பெயினோட அந்த கோல் கீப்பர் பொசிங்காண்டு சொல்ற அவர்கிட்ட பேரை நான் அன்றைக்கு சொன்னேன். அவர் தாய் தந்தையோட வளராம பாட்டியோட வளர்ந்ததான். அப்ப அந்த நாட்டில் அவர்கிட்ட பேர் வேற பொசிங்காயில ஜெசிங்காவோ இன்னொன்று இருந்திருக்கு. ஆனா அந்த நாட்டு மொழியில பாட்டி என்பதற்கு பொருள் பொசிங்காவா. அப்ப அவருடைய பேரே பொசிங்காண்டு வந்துட்டான். அப்ப இப்ப அவருடைய இது என்னன்னா இந்த ஸ்பெயினுடைய போட்டிக்கு முன்பாக அவர்கிட்ட சோசியல் மீடியாவில் 50,000 இப்ப எவ்வளவு இருக்கு? இப்ப கடைசியா பார்த்ததுல 7 மில்லியன் 15 மில்லியன் ஆயிடுச்சு. அது டபுள் ஆயிடுச்சு. அப்ப அதாவது சொல்லலாம், நீ கஷ்டத்தை பட்டு ஒரு இடத்தை திறமையை காண்பித்தா உலகம் முன்னை தூக்கி விட்டுரும்ன்றதுக்கு நல்ல உதாரணமா அவர் சொல்றார். உலகக்கிண்ணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அருண் பகிர்ந்து கொண்ட ஒரு விடயத்தை நான் திரும்ப கொண்டு வரேன். இந்த உலகக்கிண்ணம்ன்றது உலகக்கிண்ண போட்டிகள், இந்த அரங்குன்றது மிகப்பெரிய அரங்கு. இந்த வீரர்களை இந்த போட்டி தொடரில் உலகில் பேசப்படுற ஒரு நபராக மாற்றும்ன்றத பதிவு செய்திருந்தீங்க. அது உண்மைதான். இந்த கோல் கீப்பர் பார்க்கல எவ்வளவு இப்போ அவருக்கு சோசியல் மீடியாவை வச்சு அவருக்கு கிட்டத்தட்ட 40 வயதுலையும் அவர் தனது சாதனைய ஃபுட்பாலில் ஸ்டெமினா முக்கியம். மெஸ்ஸியே அடுத்த வேர்ல்ட் கப் விளையாடுவாரா மாட்டாருன்ற அந்த கேள்விகள் இருக்கும்போது 40 வயதுல முதல் வேர்ல்ட் கப்பை விளையாண்டு தனக்கு இவ்வளவு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை ஈர்த்து கொண்ட அந்த கோல் கீப்பர் கிரேசி. அவர் உண்மையா தடுத்து நிறுத்தின, ஸ்பெயினோட தடுத்து நிறுத்தின கோல்களை பார்க்கும்போது யாருமே பாராட்டாம இருக்க முடியாது. அது ஒரு முக்கியமான, அது ஸ்பெயின் இந்த முறை ஒன் ஆஃப் தி டாப் ஃபேவரைட். அதுதான் எல்லாருமே கணிச்சிருந்தாங்க ஸ்பெயின் உலக கிண்ணத்தை வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி. ஆனா ஸ்பெயினுக்கே சிம்ம சொப்பனமாக அந்த டீம் விளங்குன்றது பெரிய ஒரு விஷயம் தான், நல்ல விஷயம் தான். இன்னும் ஒரு கேள்வி இருக்குது அருண். இப்போ 32 அணிகள் இருந்தால் எங்களுக்கு ஈஸியாக அந்த ட்ரோ தெரியும். ஓகே, அதுலேருந்து ஒரு அணி தேர்வு செய்யப்பட்டு 16 அணியாக வரும், 16 8ஆக மாறும், அதாவது கால இறுதி, அதுக்கு பிறகு 6 இறுதி. இந்த முறை 48 அணி இருக்குது. 48 அணியிலேருந்து முதல் 2 அணியும் தான் தெரிவு செய்கிறதாக இருக்கிறது. அப்போ முதல் 2 அணி தெரிவு செய்தால் 24 அணிகள் தான் இருக்குது. ஆனால் அந்த ரவுண்ட் 32 ஒரு முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்த அணியை எப்படி தெரிவு செய்வதுன்ற குழப்பம் இல்லாட்டி ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அதாவது என்னென்ன ஹரேன், இப்போ 48 அணிகள்ல இருந்து ஒவ்வொரு 12 குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. 12 குரூப்லையும் அந்த ஒவ்வொரு குரூப்லையும் முதலிரு இடங்களை பெறுகின்ற அணிகள் அடுத்ததுக்கு போகும். அப்போ மொத்தமாக 24 வந்துடும். அதை தவிர பெஸ்ட் ஆஃப் 3 அதாவது அந்த குரூப்லையும் சிறந்த மூன்றாவது அணிகள் 8க்கு சான்ஸ் இருக்குது அடுத்த சுற்றுக்கு போறது. இப்போ உதாரணத்துக்கு நாங்க பார்க்க வேண்டாம், இப்போ நாங்க சொன்ன இந்த கெபோ வேர்டே என்ற டீமே ஸ்பெயின் இருக்கிற குழுவுல இருக்கு. இப்ப ஸ்பெயின் அது தோக்கையில அதுக்கு அடுத்ததா விளையாடின டீமட்டையும் அது 2 கோல் அடிச்சு இவங்களும் 2 கோல் அடிச்சிட்டாங்க. இப்ப அந்த குரூப்ல இப்ப அவங்க இருக்கிற நிலையை பார்த்து இவங்க அடுத்த போட்டியிலையும் இவங்க சமனாகினால் அன்று வெற்றி பெற்றால் இவங்களுக்கு சான்ஸ் இருக்குது போறதுக்கு. அப்படி ஒரு இது இருக்குது. அப்ப அந்த வகையில அந்த சான்ஸ் இருக்குது. இப்படியான பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்கள் இந்த உலக கிண்ணத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கு, கேட்கக்கூடியதாக இருக்கு. முன்னதாக ஆரம்பிக்க முதல்ல சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஏற்கனவே பேசினது மாதிரி ஸ்பெயின் அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி இந்த உலக கிண்ணத்தை தட்டி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் இந்த போட்டிகள் ஆரம்பமானதுக்கு பின்னர் நிறைய ப்ரெடிக்ஷன், இந்த பேட்டிங் அடிக்கிற ஆட்கள் எல்லாமே அணிகளை கோர்த்து விட்டு அந்த பேட்டிங் அடிச்சதுல நிறைய லாஸ் பண்ணி இருக்கிறாங்க. காரணம் எந்த அணியையுமே ஊகிக்க முடியாம. இப்ப இதுவரைக்கும் விளையாடின அணிகள்ல துருக்கி, ஹெய்ட்டி, டுனிஷியா தான் நாக் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க அடுத்த இதுலேருந்து இல்லை என்று அவங்க வெளியேறிட்டாங்க. எஞ்சி இருக்கிற மொத்தமாக இருக்கிற 45 அணிகளில் 32 அணிகள் போகுது. இப்போ நாங்கள் எப்பயுமே ஆரம்பத்தில் சிறப்பாக விளையாடினதை வச்சோ இந்த உலக கிண்ணத்தை கணிக்கிறார். ஏனென்றா அடுத்த சுற்றெல்லாம் நாக் அவுட். அந்த ஒரு போட்டியில ஒரு ஆள் தவற விட்டா அவர் அவுட் ஆயிடுவார். இப்ப கஷ்டமா விளையாடினாலும் சொல்லுவாங்க, ஒரு டூர்னமெண்ட்ல எப்பயுமே
அந்த டூர்னமெண்ட் ப்ரோக்ரஸ் ஆகும்போது பீக் ஆகிற அணிக்கு தான் வாய்ப்பு கூட. இப்போ ஆரம்பத்தில் ஒருவேளை நாங்கள் சொல்லலாம் போர்த்துக்கல் ஆரம்ப போட்டியில் ஒழுங்காக விளையாடாமல் இருக்கலாம். ஆனால் எதிர்வரும் போட்டிகள் அவங்க பிக் பண்ணி அடுத்த 2லையும் வெற்றி பெற்றாங்கண்டா அவங்களுக்கு அடுத்த 1லேயோ 2லேயோ வெற்றி பெற்றா அடுத்த குரூப்புக்கு போயிடுவாங்க. அவங்க அதுல இருந்து கூட பிக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆரம்பித்த விதத்தை பார்க்கும்போது அர்ஜென்டினா, பிரான்ஸ் எல்லாம் சம ஆரம்பம், நல்ல ஃபார்முல இருக்கிறாங்க. அதுல முக்கியமா லயனல் மெஸ்ஸி வந்து தான் 5 கோல் அடிச்சிருக்காரு. முதல் மேட்ச்ல ஹேட்ரிக்கும் இன்றைக்கு மேட்ச்ல 2 கோலும் அடிச்சிருக்கிறார். அது தவிர அதிக கோல்கள் அடிச்ச வீரர்களை பார்த்தோம்னு சொன்னா கனடா நாட்டுல ஒரு வீரர் இருக்கார், ஜோனத்தன் டேவிட் 3 கோல்களை அடிச்சிருக்கிறார். அது தவிர ஜெர்மன் வீரர் டெனிஸ் அவரை பற்றி நான் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்த்தேன். அவர் வந்து 27 வயதுல தான் ஜெர்மன் டீமுக்கே வராரு. எந்த விதமான அதாவது அண்டர் 13 அண்டர் 15 அந்த ஒன்றும் விளையாடி இல்லை. அவர் வந்து ஜெர்மனியில இருக்கிற ஒரு யசீடி என்ற ஒரு இனத்தை சேர்ந்தவர். அதாவது துருக்கியில் அவர் அவரோட பெற்றோர் பிறந்து இமிகிரேட் ஆகியிருக்கிறாங்க. அப்படி வந்த ஒரு வீரர் தான். அதில் என்னத்தை காட்டுதுண்டா, ஒரு காலத்தில் ஜெர்மன்டா இனத்துவேசம் அப்படி என்று இருந்தது. ஆனால் இப்போ ஜெர்மன் டீமிலேயே நிறைய வெளிநாட்டு வீரர்கள், அதுல முஸ்லீம் வீரர்கள் எல்லாம் நிறைய விளையாடுறாங்க. முதல் 2002ஆம் ஆண்டுல வந்து மெசூட் ஓசில் என்ற ஒரு வீரர் மிகப்பெரிய ஜெர்மன் அந்த நேரத்தில் உலகக்கிண்ணம் 2014ஆம் ஆண்டில் உலகக்கிண்ணம் வென்றதுல முக்கிய பங்களித்தவர். அப்படி இவங்க எல்லாரையும் உள்வாங்க கண்டுட்டாங்க. இந்த முறை இத்தாலி எல்லாம் இப்போ டவுனா போனது காரணம் என்ன சொல்றாங்கண்டா, இத்தாலி வந்து அந்த வேற்றின மக்களை உள்வாங்க குறைவு, அதனால அவங்களோட டேலண்ட் பூல் குறைஞ்சிட்டு சொல்றாங்க. அதுவும் ஒரு மெயின் ரீசனா பார்க்கப்படுது அங்க இது போனது. கடைசியா பிரான்ஸ் வந்து உலகக்கிண்ணம் நேரம் சொன்னாங்க, பிரான்ஸ் வீரர்களே இல்லையே, இதுல மிக குறைவாக இருக்கிறாங்களே, வெளிநாட்டு வீரர்களும் ஆப்பிரிக்க நாட்டு வீரர்களும் தான் இதுல மிக ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு சொல்லி அந்த நாட்டுக்கு உள்வாங்கினதுக்கு பிறகு இப்ப கனடாவை எடுத்துக்கொண்டாலும் அதிகமான கோல் அடிச்சது ஹேட்ரிக் 3 கோல் இப்போதைக்கு அடிச்சிருக்கிறது ஜோனத்தன் டேவிட். அவர் ஒரு கனடா பூர்வீக குடி இல்லாத ஒரு இளைஞர் தான். நாடுகள் அப்படித்தான் இப்ப இயங்கி கொண்டு இருக்குது. ஸோ அதனால அந்த நாட்டு வீரர்களை உள்வாங்காதது தான் இத்தாலிக்கு மிக, அதாவது உலக அளவிலேயே குடியேற்றத்துக்கு எதிரான ஒரு போக்கு இருக்கின்ற போது இந்த விளையாட்டுல தான் அந்த வீரர்கள் பிரகாசிக்கின்ற போது அவர்களை போற்றுறாங்க. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, தங்களோட நாட்டில் விளையாடும் போது அவங்களை தங்களோட நாட்டவராகவே கருதி அவங்கள கொண்டாடி தோல்ல தூக்கி சுமந்து மகிழ்கிறாங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லையா? நிச்சயமாக. இன்னும் ஒரு இப்போ சாதனைகள் இல்லாட்டி இந்த வேர்ல்ட் கப்பில் நடந்த மிகப்பெரிய இதுவரையும் நடந்த சிறப்பு அம்சங்களை பார்த்தோம்னு சொன்னால், ஜூன் 16ஆம் தேதி நடந்த ஒரு போட்டியில் ஒரே நாளில் வந்து 2,71,223 ரசிகர்கள் கிரவுண்டுக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக பதியப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னால் 1994ஆம் ஆண்டு உலகக்கிண்ணத்தில் ஜூன் 28ஆம் தேதி பதிவான 2,77,700 பேர் ரசிகர்களின் வருகை தான் சாதனையாக இருந்தது. தற்போதைய சராசரி வருகையான 65,483 பார்வையாளர்கள் என்பது வட அமெரிக்காண்ட மைதானங்களின் உட்கட்டமைப்பு வலிமையை காட்டுது. இதை எதை சொல்றாங்கன்னா, ஃபீஃபா வந்து விளையாட்டு மட்டும் இல்லை, வணிக ரீதியா உட்கட்டமைப்பு ரீதியா நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, ஏன் இந்தியா சீனா போன்ற நாடுகள் இந்த இவ்வளவு மிகப்பெரிய சனத்தொகையை கொண்ட நாடுகள் இந்த உலக கிண்ணத்துக்கு வர முடியாம இருக்குன்னு, அதுக்கு அடிப்படை கட்டுமான அடிப்படை வசதிகள் கட்டமைக்கப்படவில்லைன்றது தான் அந்த இந்த விஷயத்துல நான் சில உடன்பாடையில் என்றா குராசோ என்ற ஒரு நாடு இருக்கு, 150,000 பேர் தான் சனத்தொகை. உங்களுக்கு தெரியும், கரிபியன் நாடு. அங்கே இல்லாத உட்கட்டமைப்பு அங்கே இருக்கு. உண்மையில என்னன்னு சொல்றாங்கன்றா, அந்த அந்த ஆக்கட உணவு பழக்கம், அவங்களோட உடற்பயிற்சி திறன், அதுக்கு கொடுக்குற அந்த போட்டிக்கு கொடுக்குற வரவேற்பு எல்லாமே சேர்ந்துதான் அது வரணும். சின்ன காலத்துல இருந்தே ஊக்குவிக்க வர்றது, அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர், வெளிநாட்டு கழகங்கள் அவங்க விளையாடி அப்படியெல்லாம் கொடுக்கும் போதுதான் அதோட இது வரும். நான் இன்றைக்கு பார்த்தேன், இஷா கோபிகர் என்ற ஒரு முன்னாள் நடிகை, இந்தியாவோட ஒரு நடிகை, அவங்க வந்து இந்த அர்ஜென்டினா பிளேயர்ஸை புகழ்ந்த ஒரு பாடலை போட்டு 1 மில்லியனுக்கு மேலே அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அந்த இதில் அந்த பாடலுக்கு. அப்போ அவங்க கீழே எல்லாம் ஆக்கள் போட்டிருக்காங்க கமெண்ட்ஸில்,
நீ இந்தியாவுக்கு பாட வேண்டாமா, இப்படி பாடுறியே அந்நிய நாட்டுக்கு அப்படி அப்படி இருந்தா சரி வராது. எல்லாரையும் உள்வாங்கி இந்த வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அங்க வந்து இப்ப IPL விளையாடும் போது எல்லாருமே போயிட்டு நாட்டவர் விளையாடும் போது இந்திய வீரர்கள் இப்போது பலம் பெற்றுட்டாங்க இல்லையா? அது மாதிரி எதிர்காலத்துல நான் அங்க கூட பெரிய மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கலாம். நிச்சயமாக. ஏற்கனவே ரவி அண்ணாட்ட இந்த நேரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இரவல் வாங்கி இருக்கிறார். அவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு காத்திருக்கிறாரு. எப்படா டைம் போகும், எப்படா மைக் ஆன் பண்ணலாம், நாங்கள் நிகழ்ச்சியை இப்போ ஆரம்பிக்கலாம்னு பார்த்து கொண்டிருக்காரு. திரும்ப ரவி அண்ணாக்கு நன்றி கூறுறோம். இந்த 2026ஆம் ஆண்டு FIFA உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர்ன்றது, இந்த FIFA டூர்னமெண்ட்ன்றது அணிகளோட விரிவாக்கம், அது இல்லாமல் உட்கட்டமைப்பு, அந்த பொருளாதார ரீதியாக உள்ள விடயங்கள், நிறைய விடயங்கள் பேச இருக்குது. இன்னைக்கு எடுத்துக்கொண்ட அந்த 20 நிமிடங்கள் இப்போ முடிஞ்சிட்டதால நாங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அப்பப்போ அடிக்கடி இந்த மாதிரி வந்த தகவல்களை, உங்களுக்கு தெரியுமா, இப்போ கூகுள் டெக்னாலஜியோட அப்பப்போ நீங்கள் தகவல்களை தேடி படித்தாலும் கூட இப்படி 2 பேர் பேசும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குமென்னு நினச்சி தான் இந்த தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற மாதிரி. நன்றி ஹரே, நன்றி ரவி அண்ணா, நன்றி யுகம் நேயர்களே. FIFA Federation of International Football Association. Federation of International Football Association. என்னுடைய சார்பாக உங்கள் இருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். பலர் இந்த ஃபுட்பாலை பற்றி அறிவதற்கு மிகுந்த ஆர்வத்தோடு ஆவலோடு இருக்கிறார்கள். உங்களை போன்ற இந்த விஷயம், அதில் நான் ஒரு விஷயத்தை பாராட்டணும். எங்களுடைய ஆரோக்கியநாதன் அருண் விரல் நுனியில இந்த விளையாட்டு வீரர்கள் எங்களுக்கு சில பேர் எனக்கு நான் அந்த விளையாட்டு வீரர்களோட பேர் சொன்னா அந்த சொல்லுவாங்க இது சீக்கிரம் சொல்லி முதல் எந்த நாடு விளையாடிச்சு, எந்த ஆண்டு விளையாடிச்சு. அருண் அந்த ஜப்பான் வீரர்கள்ட்ட 2-3 பேர்களை சொல்ல முடியும். அவ்வளவு ஆளுநர் உங்களுக்கு ஃபுட்பால் இருக்கு. அவை இது துறை வளர வேணும். முடிஞ்சால் இலங்கையை இருக்க சேர்த்து கொள்ளுங்களா, எல்லாத்தையும் கிடைக்கிறீங்க. அது ஃபீஃபாட்ட தான் நான் சொல்லணும், இலங்கை சேர்த்துக்கொள்ள சொல்லி என்று கூறி இவ்வளவு நேரம் ஒரு பொன்னான நேரமாக, அருமையான நேரமாக இந்த நிகழ்வை ஆக்கி தந்த உங்கள் இருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நேர்கள் சார்பில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரவி அண்ணா, நன்றி அருண். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம்.